இப்பாடம் தனித்துவத்தை உள்ளடக்கிய மற்றை அதை விவரிக்கும் வகையில் தத்துவம் மற்றும் மனத்தத்துவத்தினோடு சேர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது. தனிமனித தத்துவம் மற்ற சமூக அரசியல் தத்துவத்தோடு உள்ள கட்டமைப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. தனித்துவம் விமர்சன ரீதியாக சமூக சிந்தனையாளர்கள் பார்வையில் அதன் மதிப்பீடு செய்வோமாக இப்பாடம் அமைகிறது. இப்பாடம் 3 கால இடைவெளிகள் பற்றி தனித்துவம், அரசியல், சமயம், பொருளாதார நிலை, நீதிநிலை என்ற நிலையில் 3 கால நிலையை வைத்து இப்பாடமானது விளக்கப்படுகிறது. முந்தைய காலம் என்று சொல்லக்கூடிய ஓல்ட் ஏஜ் பீரியடும், இடைக்கால நூற்றாண்டுகள் என்னும் சொல்லக்கூடிய மிடிவில் ஏஜ் பீரியடும், சமகாலம் என்று சொல்லக்கூடிய கான்டெம்பரரி பீரியடும் இக்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் கூற்றோடு தனித்துவம், அரசியல், சமூகம், சமயம் போன்றவற்றை ஒப்பிட்டு பார்க்க முயல்கிறது. இங்கு தனித்துவம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பானவற்றை பற்றி தனித்துவமாக எடுத்து கூடும் பகுதியாக இப்பாடம் அமைகிறது. தனித்துவம் என்ற சொல்லின் பொருள் விளக்கமானது ஒரு பொருள் மற்ற பொருளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் தன்மையை தனித்துவம் என்கிறது. இது ஒரு மனிதனாகவும், ஒரு இனக்குழுவாகவும், ஒரு சமயமாகவோ அல்லது கண்டுபிடிப்பாகவோ எதுவாகவும் இருக்கலாம். பொதுவாக தனித்துவம் ஒரு மனிதனின் விளையாட்டு, கல்வி, கல்வி போன்ற அடிப்படையாக ஒரு மனிதன் வேறுபடுத்தி காட்டக்கூடியதை தனித்துவமாக இங்கு கருதப்படுகிறது. இந்த தனித்துவத்தின் பற்றிய சிந்தனைகள் முன்னோக்கி பார்த்தமானால் முந்தைய காலகட்டத்தில் கிரீக் காலகட்டத்திலிருந்து இதை பற்றிய சொல்லும் விவாதமும் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இன்று தனித்துவத்தின் தொடங்கிய காலத்திலிருந்து இப்பாடம் கருத்தை முன்வைத்து விளக்குகிறது. தனித்துவம் பற்றிய கூறுகள். நவீன மேற்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாகரிகத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தனித்துவத்தை பற்றிய ஆய்வு முன் தொடங்கப்பட்டுள்ளது. தனித்துவம் என்பதற்கு நாம் கலாச்சார உணர்வுகள் பொறுத்தே அதன் மாறுபாடுகளும் அதன் அழகு கூறுகளும் அமைகிறது. பல சமூக ஆய்வாளர்கள் பார்வையில் மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனித்துவத்தையும் அது பல்வேறு அம்சங்கள் சொந்த வாழ்வில் ஈடுபடுத்தி வருவதும் கண்டனர். அதே சமயம் அத்தனி மனிதர்கள் சமூகம் மற்றும் அரசியல் பாங்கில் விழிப்புணர்வோடு இல்லாமலும் தனித்துவம் இல்லாமல் இருப்பதையும் கண்டும் வருந்தினர். இதற்கு காரணமாக அமைந்தது அன்றைய கால அரசியல் மற்றும் சமய சூழலாக கருதப்படுகிறது. இதற்கு உதாரணம் பிரெஞ்சு குடிப்பகுதியை பற்றி விவரிக்கப்படுகிறது. இங்கு பிரெஞ்சு அரசும் திருச்சபையும் ஒன்றாக சேர்ந்து ஒரே தளத்தில் பயணிக்கும் பொழுது அரசு எவ்வளியை பின்பற்றுகிறதோ, எச்சமயத்தை பின்பற்றுகிறதோ, அரசு எச்சட்டத்தை பின்பற்றுகிறதோ அதை மக்கள் தார்மீகமாக எடுத்து அதன் வழியே பயணித்து வந்த காலம் அது. இங்கு மக்களுக்கு சுய தனித்துவம் என்பது கிடையாது. அரசு எவ்வளியில் பயணிக்கிறதோ அதன் வழியிலே அங்கு தனித்துவமானது செயல்பட்டது. இங்கு சுயநலம் கண்மூடித்தனமாக இருந்தது என்றும் கூறலாம். தனித்துவம் ஒரு நெறிமுறை கோட்பாடாக இருந்த போதிலும் இது கலாச்சார சூழலில் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. தனித்துவத்தின் சிறப்பை பற்றி திருச்சபையும் அரசும் அறிந்திருந்தும் அது தன் வழக்குகளுக்காக பயன்படுத்தியதை தவிர மக்கள் நலனில் அது பயன்படுத்த தவறியது. அந்த பயன்படுத்திய தவறிய இடத்திலிருந்தான் தத்துவவாளர்களும் சிந்தனையாளர்களும் தன் கருத்தை முன்வைத்து தனித்துவத்தை பற்றி கூறுகிறார்கள். தனித்துவம் கூறும் தத்துவம். பொதுவாக தத்துவம் என்பது அறிவு சார்ந்த வாதமாகும். இங்கு பொதுவாக தத்துவம் மனிதன், உலகம், கடவுள் என்ற அடிப்படையில் அமைகிறது. அதன் அடிப்படையில் தத்துவம் துவக்க நாடாக கருதப்படும் மேல்திசை நாடாக கிரேக்கத்திலிருந்து அச்சிந்தனையோடு துவங்குகிறது. இங்கு தத்துவத்தின் பார்வையில் மனிதனையும் உலகத்தையும் அடிப்படையாக கொண்டு மனிதன் நலனை மையமாக கொண்டே சிந்தித்த செயலாக இப்பார்வை அமைகிறது. தத்துவத்தின் துவக்கம் கிரீக்கிலிருந்து துவங்கும் என்று சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள். கிரேக்கர்கள் இங்கு திருச்சபையும் அரசும் இணைந்து செயல்பட்ட காலம் அது. சாக்ரட்டிஸ் காலத்தில் தனித்துவம் என்பது இருந்ததா என்று நாம் கூறுவது அங்கு இல்லை என்பே அதுக்கு பொருளாக அமைகிறது. தனிமனிதன இதற்கு பதிலிருக்கும் சுயம் பற்றிய உரையாடல்கள் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத காலமாக இருந்தது. இந்த சுயம் தனிமனிதருக்கு பதிலாக அங்குள்ள அரசிடம் இருந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் சாக்ரட்டிஸின் மரண தண்டனை கொடுக்கப்படும் அதிகாரத்திலிருந்து அது வெளிக்கொணரப்படுகிறது. சாக்ரட்டிஸ் ஒரு சமூக சிந்தனையாளர் இருப்பினும் அவருக்கு அன்றைய அரசு அவருக்கு மரண தண்டனை அளித்தது. அந்த மரண தண்டனைக்கு 3 காரணங்கள் அந்த அரசு கூறியது. 1, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடலை அவர் ஏற்கவில்லை என்பதும், இளைஞர் நலனை அவர் சிதைத்தது என்பதும்,
அரசுக்கு உரிய மரியாதை கொடுக்க தவறி என்பது 3 கருத்தை அன்று சாக்ரடீஸ் மேல் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. அன்று சாக்ரடீஸ் தன்னுடைய சிந்தனையை ஒரு சிந்தனை பள்ளியாகவோ, தனக்கு பின் இருக்கும் சிஷியர்கள் மூலமாகவோ, ஒரு எழுத்து மூலமாகவோ தனது தத்துவ கருத்தை பரப்பவில்லை. அவர் தன்னை காண வருபவரும் தான் பார்க்கும் மனிதர்களிடம் 3 வினாவை வைத்து மனிதன் சுயத்தை வெளிக்கொணர உதவினார் என்பதை அங்கு பொருள்படுகிறது அவர் காலத்தில். அதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தையானது ஏன், எதற்கு, எதனால், எப்படி என்ற கருத்தை மட்டுமே மனிதன் சுயத்தை ஆராய முற்படுத்தினார். இதன் விளைவாக இளைஞர்கள் மத்தியில் கிரேக் பகுதியில் சில மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்பட துவங்கின. அது அன்றைய அரசிற்கு பெரும் சவாலாக இருந்தது. அதனை அடக்கும் விதமாகவும் இறை மறுப்பு கொள்கையை மறுத்து பேசியது காரணமாகவும் அவர் அரசால் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதை அவர்களது சீடரான பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் எதிர்த்த போதிலும் அங்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டே அமைந்தது. எனவே அங்கு தனிமனித சமூகம் என்பது, தனிமனிதத்துவம் என்பது அரசோடுதான் பயணித்தது. அவருக்கு பின் வந்த அவர்கள் சீடரான பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் தன் கருத்தை சற்று மாறுபட்ட சிந்தனையில் வைத்தே விளக்கினார்கள். இங்கு இரட்டை கண்ணோட்டத்தில் உண்மை என்பதற்கு பதிலாக லட்சியத்தை திட்டவட்டமாக கூறும் வகையில் அமைந்தது. பிளாட்டோ தனது பெரும்பான்மையான கருத்துக்களையும் எழுத்துக்களையும் தனிமனிதன் சுயம் தனிமனித பகுத்தறிவை வளர்ப்பது, கல்வி, நீதி மற்றும் கலை மூன்றுமே மனிதனை ஒரு மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் என்று கருதி தன்னுடைய தத்துவ கண்ணோட்டத்தை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் செலுத்தினார். பிளாட்டோவை போல் அரிஸ்டாட்டிலும் தன் தத்துவார்த்த புறநிலையை விளக்குவதற்காக பிளாட்டோவின் சிந்தனையிலிருந்து மாறுபட்டு அவர் புறவெளி யதார்த்தவாதத்தில் தன்னுடைய கருத்தை கொண்டு சென்றார். இவை இரண்டுமே மக்களுக்கு அன்றைய பகுத்தறிவை வளர்க்க ஒரு முன்னோடியாக அமைந்தது. ஆனால் திருச்சபையும் அரசும் இதை கவனித்த வண்ணமே இருந்தது என்பது அங்கு குறிப்பிடத்தக்கது. காலம் செல்ல செல்ல காலத்தின் எல்லையில் ஒரு புது மாற்றம் ஏற்பட்டது. அது மத்திய கால துவக்கமாக இருந்தது. மத்திய கால மிடிவிலியஸ்ட் பீரியடில் கிறிஸ்துவ சமயம் வேரூன்றிய காலம் அது. இங்கு சமயமே முக்கியத்துவம், சமயமே தனி வளர்ச்சிக்குரிய பகுதியாக அது அமைந்த காலமாக அமைந்தது. இடைக்காலத்தில் ஒட்டுமொத்தமாக கருணையை கடவுளாக பார்க்கப்பட்டது. இவர் கிரேக்கர்கள் போலவே இடைக்காலவாதியாக உலகின் தொலைநோக்கு பார்வையில் இறைவன் ரட்சிப்பை மட்டுமே சமயத்தின் அடிப்படையாக கொண்டு திருச்சபையை வளர்க்க உதவினார்கள். இங்கு பிரபஞ்சம் நல்ல கடவுளால் உருவாக்கப்பட்டது என்றும், அக்கடவுள் மனிதனுக்கு ரட்சிப்பை வழங்குவார் என்றும், அவன் அடியில் சேருவதே இப்பிறப்பின் நோக்கம் என்றும் மக்களை அரசியலிருந்து முழுக்க சமய பாதை இருக்கும் காலமாக அங்கு விளங்கியது. இங்கு புனிதர்கள் அகஸ்டின், அக்வினஸ், தாமஸ் அக்வினஸ், அன்செல்லா போன்றவர்கள் அங்கு சம வலிமையுடன் திருச்சபையில் வலிவுடன் காணப்பட்டிருந்தனர். திருச்சபையை நடத்தி செல்வது இங்கு உலக படைப்பாளராக முன்னிறுத்தி காணப்பட்டனர். இங்கு அரசியல் பார்வையில் இருந்து மக்கள் வெகுவாக சமய பார்வையில் எடுத்துச் சென்றதை இக்காலத்தின் முக்கிய கருதமாக கருதப்பட்டது. இங்கு சமய சிந்தனைக்கு மக்கள் கொண்டு வரும் பொழுது மக்கள் தன் இருப்பை சமயத்தின் வாயிலாகவே அங்கு வெளிக்கொணரும் நிலை அங்கு ஏற்பட்டது. இதற்கு அடுத்த காலமாக நாம் கருதுவது மறுமலர்ச்சி காலம். இந்த மறுமலர்ச்சி காலம் என்பது மனிதன், மதம், விஞ்ஞானம், இயற்கை, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நாடுகள் கண்டுபிடிப்புகள் இதை அடக்கிய சுயமாக அமைந்தது. மேற்கத்திய தத்துவ வரலாற்றின் புகழ்பெற்ற அறிஞர் ஜோன்ஸுடைய கூற்று இங்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்குகிறது. இவரின் பார்வை சமூகம் மற்றும் மனிதனை நோக்கி இருந்தது. ஒரு சமூக வளர்ச்சியில் அரசு எடுக்கும் பங்கை விட சமயம் எடுக்கும் பங்கு அதிகம் உள்ளதை அவர் கவனித்தார். மனிதனின் மையத்தை மதம் கட்டுடைத்தது என்று நீங்க கருதினால் மதத்தின் மையத்தை அறிவியல் கட்டுடைத்ததே என்று நாம் கூற வேண்டும். ஏனென்றால் இக்காலத்தில் சமயம் தன்னுடைய மதத்துக்கு இணையாக அறிவியல் துறை மிக சிறப்பாக வலுவூன்றி வந்தது. இயற்பியல் துறையில் வல்லுநரான கோப்பர்நிக்கஸ் தன்னை அரிய கண்டுபிடிப்பான தொலைநோக்கியின் மூலம் கடவுள் வாழும் இடமாக சொல்லக்கூடும் மேகத்திற்கு மேல்புறம் தன் ஆய்வை செலுத்தினார்.
அங்குள்ள இயற்கை நிலைகள், கோள்கள் மற்றும் இயற்கை நிலை கண்டு வியந்தார். இங்கு கடவுள் இருப்பை பற்றிய சொன்ன இடமாக இருப்பது, அங்கு ஒரு அழகிய இயற்கை வழியாக இருப்பதை மக்களுக்கு உணர்த்தப்பட்டது. எனவே சமய மறுமலர்ச்சி காலத்தில் சமய ரட்சிப்பை மட்டுமே சமய ரட்சிப்பை மட்டுமே மையம் கருதி இருந்த வேளையில் அரசியல் மற்றும் சமூக பார்வையில் இந்த விஞ்ஞானத்துறை வளர்ச்சி மிகவும் சவாலாகவும் மிக சீரிய வழியில் அது நடைபெற்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் மறுமலர்ச்சி. மனிதநேயம் என்ற இயக்கத்தின் முதலில் வடிவம் பெருமைக்குரிய பெட்ராச் என்னும் சிந்தனையாளர் ஆவார். இவர் தன் சுற்றுப்புறத்தையும் தன் சுற்றுப்புற சூழலையும் இயற்கையோடு வர்ணனையோடு ரசிக்கும் தன்மை பெற்றவர் ஆவார். இவர் கடவுளின் அடைவதற்கான இயற்கையை கடவுளை அடைவதற்கான சிறந்த அறிகுறியாக கண்டார். இயற்கை என்பது மனிதனின் மனதை ஒருங்கிணைக்கும், மனித மனத்தை வளமாக்கும் பகுதியாக அவர் கண்டார். தனி மனிதனோடு கடவுள் உரையாடும் பகுதியாக இந்த இயற்கை விளங்கும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தை வைத்தார். இயற்கை நிலையில் மனிதர்கள் தன் புறவாழ்வில் பற்றிய சிந்தனை விட அகவாழ்வு பற்றிய சிந்தனை மேலோங்கி இருந்து தன் அகமும் புறமும் சீராக அமைப்பதற்கு இயற்கை பெரும் துணை புரிகிறது என்று தன் இயற்கை பற்றிய கண்டுபிடிப்பை முன்வைத்தார். அதன் விளைவால் மனிதன் இயற்கையை நோக்கி பயணத்தை துவங்கினான். இந்த பயணம் மதம் பரப்பலோடு இல்லாமல் பல புதிய நாடுகள் கண்டுபிடிப்புக்கும் உறுதுணையாக இருந்தது. அதன் விளைவால் பல புதிய நாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் இயற்கையை நோக்கி இயற்கையில் இறைவனை நாடிய பயணமாக இருந்த போதிலும் அது பல புதிய நாடுகளுக்கு கண்டுபிடிப்பதற்கு வழிவங்கியாக அமைந்தது. இதற்கான நிதி அனைத்து முதலாளித்துவமார்களுக்கும் பிரபுமார்களுக்கும் இது செல்வத்தை ஈட்ட இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக பல புதிய நாடுகள் கண்டுபிடிப்பு மூலமாக அவர்களுக்கு தனி வருவாய் ஈட்டும் அளவிற்கு அது ஒரு வழியாகவும் அமைந்தது. மத மற்றும் அரசியல் காரணங்களுக்காக மக்கள் பல புதிய கண்டுபிடி நாடுகள் குடியேறினார்கள். அன்று அமெரிக்க கண்டம் என்று புதிய நாடு ஒன்று உருவாக அது ஒரு மையமாக அமைந்தது. இங்கு மத பிரபுக்கள் மிக செல்வாக்கு மிக்கவர்களாகவும் காணப்பட்டனர். சில பகுதியில் மத குருக்கள் மனிதனுக்கு சமமாகவும் கருதப்பட்டு வந்த காலமாக அது விளங்கியது. இந்நிலையில்தான் கிறிஸ்துவ சமயத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்ட காலமாக விளங்கியது. அது மெட்டாபிசிக்ஸ் செல்ஃப் என்று கூறப்படுத்த சீர்திருத்தத்தில் முக்கிய மாற்றமாக அமைந்தது. அது புரோட்டஸ்டன்ட்களும் பாதிரிமாருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து மோதலை இது குறிக்கிறது. உலக மத கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றத்தின் துவக்கம் 15ஆம் நூற்றாண்டில் துவங்கியது என்றால் இது மிகையாகாது. புரோட்டஸ்டன்ட் எனும் சீர்திருத்த இயக்கம் மேலோங்கி இருந்தது. இங்கு திருச்சபையில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் அரசும் கத்தோலிக்க திருச்சபையும் உள்ள இரண்டு மையத்தை கட்டுடைப்பதாக இந்த புரோட்டஸ்டன்ட்கள் எண்ணினார்கள். இதன் வாயிலாக புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ நேரடி திருச்சபைக்கும் பிஷப், ஆர்ச்சி பிஷப், போப் போன்றவர்களை புறந்தள்ளி தனக்காக ஒரு புது ஆலய வழிபாட்டை அவர்கள் மேற்கொண்டார்கள். இது அன்றைய கட்டத்தில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி சமயத்தில் ஒரு பெரும் பிரிவை ஏற்படுத்திய காலமாக அது அமைந்தது. சாதாரண மனிதன் போப்பை விட மிக உயர்வான நிலையை அடைந்தான் இந்த புரோட்டஸ்டன்ட் காலகட்டத்தில். புரோட்டஸ்டன்ட் என்னும் சொல்லுக்கு புரோட்டஸ்ட் என்றால் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பு எதை நோக்கி இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில இருந்தும் அதன் அதிகார வலைக்குள்ளே இருந்தும் அதன் சுயத்தின் வெளிப்பாடாக இந்த புரோட்டஸ்டன்டின் இந்த புரோட்டஸ்ட் மதம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது. மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தங்கள் ஒருங்கிணைந்த தாக்கத்தில் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் துவங்கி பல புதிய சர்ச்சுகள், பல புதிய சர்ச்சுகளும் பல புதிய தேவாலயங்களும் உருவாவதற்கு இடமாக இது அமைந்தது. இது தங்கள் மக்கள் தன் இழந்த வாழ்க்கையை இங்கு திரும்பவும் பெற்றதாக கருதப்பட்டது. மெட்டாபிசிக்ஸ் செல்ஃப், மெட்டாபிசிக்ஸ் சுயம். நவீனத்துவ விடியலில் டெகார்ட்ஸ் என்னும் சிந்தனையாளர் பார்வையில் இது துவங்கியது. மெட்டாபிசிக்ஸ் என்பது ஒரு தத்துவ சொல் ஆகும். இது தத்துவத்தின் ஒரு உட்கூறாக அமைகிறது. இந்த மெட்டாபிசிக்ஸ் சொல்லக்கூடியது தமிழில் அப்பாலை தத்துவம் என்று கூறுகிறோம். நம் கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா, இறைவன், வானுக்கு மேல் உள்ள பகுதியை பற்றி ஆய்வது, இது பற்றி அனைத்து கருத்துக்களும் பேசுவது மெட்டாபிசிக்ஸ் ஆகும்.
இதற்கு எதிர்ப்பறையாக தத்துவம் சொல்லக்கூடியது எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜி என்னும் சொல் தி தியரி ஆஃப் நாலேஜ், காணும் பொருள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு அறிவை கொடுப்பது என்னும் கருத்தை முன்வைத்து எபிஸ்டமாலஜி என்னும் தத்துவம் பேசும். இங்கு நாம் பார்க்கக்கூடியது மெட்டாபிசிக்ஸ் என்னும் தத்துவத்திலிருந்து அதனுடைய சிந்தனையை. நவீன தத்துவத்தின் விடியலாக டெகார்ட்ஸ் 1641 சிந்தனையாளர் புது தத்துவத்தை கொண்டு வந்து துவங்கினார். இது மனிதன் மற்றும் திருச்சபையை நோக்கி முதல் தத்துவம் அமைந்தது. ஒரு உண்மையான திருச்சபையானது மனித உரிமையையும் மனித ஒழுக்கத்தையும் மற்றும் அவனுக்கு பகுத்தறிவு வளர்க்கும் சிந்தனைக்குரிய இடமாக அத்திருச்சபை விளங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அன்றைய திருச்சபை தன் சுயமாகத்தான் இருந்ததை ஒழிய மனிதனுக்கு எந்த ஒரு சிந்தனையும் புகட்டும் இடமாகவும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எந்த நிகழ்வும் அங்கு நடைபெறவில்லை என்று திருச்சபை முதல் குற்றம் சாட்டினார். இரண்டாவது கூறுவது தனி மனித சுயம். இங்கு தனி மனித சுயம் என்பது பகுத்தறிவோடு இருப்பதை அவர் உணர்ந்தார். இங்கு பகுத்தறிவு இல்லாமல் தனி மனிதன் சுயம் என்பதை கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம் என்று அவர் உணர்ந்தார். பகுத்தறிவு மூலம் மனிதனுக்கு எவ்வாறு தன் சிந்தனையை பற்றி கூடும் பொழுது அவர் முன்வைத்த கருத்து ஐ திங்க் ஐ தேர்ஃபோர் ஐ ஆம். நான் சிந்திக்கிறேன், நான் எண்ணுகிறேன், நான் நானாக இருக்கிறேன் என்று தன் சுயத்திற்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். மனிதன் எப்போது தன்னை பற்றி சிந்தனையும் தன்னை சார்ந்ததை பற்றி சிந்தனையும் தன் சுற்றத்தாரோட சிந்தனையும் இன்றி ஒரு தனி மனித வாழ்க்கை இயல்பு நிலையிலிருந்து போகிறானோ அவனால் தன் சுயநிலையை பற்றி விவாதிக்கவோ ஆய்வு செய்யவோ முடியாது. அதனால் மனிதனுக்கு எப்பவும் தன்னுடைய பற்றிய சுய சிந்தனையும் சுய ஆய்வும் சுய மதிப்பீடும் இருக்க வேண்டும் என்றே தன் கருத்தில் முன்வைத்தார். அதற்கு அவர் கூறிய வார்த்தை தான் ஐ திங்க் ஐ தேர்ஃபோர் ஐ ஆம். இந்த வார்த்தை அந்த தத்துவ உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய வார்த்தை என்றால் அது மிகையாகாது. டேகார்ட்ஸுடைய மூன்றாவது சிந்தனையாக கூறுவது அது தத்துவத்திலிருந்து விலகி உளவியல் துறையில் ஒரு முக்கிய மாறுதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. அதுதான் டேகார்ட்ஸ் கூறும் மனிதனுக்கும் உடலுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது என்றும் அதை வரையறுத்தது ஆகும். இந்த சிந்தனை வெகுவாக மக்களை கவர்ந்தது. இது சிந்தனையாளர்கள் மத்தியில் பெரும் விவாத பொருளாக அமைந்தது. இதை இருமைவாதம் டூவலிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இருமவாதத்தில் இது முக்கிய கூறாக வைக்கப்பட்டது. ஆன்மா தனித்தன்மையை பற்றி யூத கிறிஸ்தவ போதனை மதசார்பற்ற பகுதியை அதை பற்றி பேசுகிறது. ஆனால் அது கத்தோலிக்க திருச்சபையோ கத்தோலிக்க மதத்திலேயோ அதை பற்றி பேசுவது என்பது கிடையாது. அதனால் இது புரோட்டஸ்டன்ட்கள் வாதிகளை இது அதிகமாக எடுத்து விவாதித்தனர். டெகார்ட்ஸ் இறையில் இருந்து தத்துவம் விலகுவதற்கு முன்னோடியாக இருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நூற்றாண்டில் ஐரோப்பியாவில் பெரும்பகுதி புரோட்டஸ்டன்களின் வழியை பின்பற்றி மனம் பற்றிய மேலாதிக்கம் பற்றி விவாதிக்க துவங்கினர். இங்கு ஆன்மா பக்குவப்படுவதற்கு எந்த சூழ்நிலை ஏற்றது என்று டெகார்ட்ஸ் முன் விதி வைக்கையில் ஆன்மாவின் ஆறாவது நிலை என்னும் ஒரு நிலையை அவர் கூறினார். இந்த ஆறாவது நிலை என்பது மனதின் ஆழமான பகுதியில் ஒரு சலனமற்ற நிலையாகும். இந்த நிலையில்தான் ஆன்மாவானது இறைவனிடம் சென்று சரணடைக்கு ஏற்ற வழியாக அவர் கூறினார். இவர் சொல்லக்கூடிய ஆறாம் நிலையே இன்று உளவியல் துறையில் பற்றிய ஆன்மாவின் இயல்பு டி அனிமா என்ற ஒரு பகுதியை பற்றி விவாதிக்கும் பகுதியாக அமைகிறது. டெகார்ட்ஸ் கூறும் ஆன்மாவும் உடலும் வேறு வேறு என்று கூறும் இக்கருத்து பிளாட்டோவின் காலத்திலேயே டி அனிமா என்ற சிந்தனையில் முதல் சிந்தனையாக கூறப்பட்டாலும் ஆனால் பின்வரும் காலங்களில் அதை பற்றிய சிந்தனை விரிவாக விவரிக்கப்பட்டது. இவர் கூறிய ஆன்மாவும் உடலும் என்ற கருத்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்த ஃப்ராய்டுடைய உளவியல் கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முயன்றது. இங்கு ஆன்மா என்னும் சொல்லக்கூடிய சுயத்தை அவர் உளவியல் நோக்கி ஈகோ என்னும் சுயத்தோடு ஒப்பிட ஆராய துவங்கினார். ஃப்ராய்டுடைய உளவியல் கூற்றுக்கும் டெகார்ட்ஸ் கூற்று மிக சவாலாக இருந்ததை நாம் அறிய முடிகிறது. சமூக அரசியல் தத்துவத்தின் பொருள். தாமஸ் காப்ஸ் மனிதன் சுயம் பற்றிய கருத்தை மிக தெளிவாக வெளியிட்டவரோடு தாமஸ் காப்
காப்ஸ் என்ற ஒரு சிந்தனையாளர் ஆவார். இவர் மெட்டீரியலிஸ்ட் என்னும் சொல்லும் பொருள் முதல்வாதி ஆவார். இவரும் அப்பாலை தத்துவத்தின் மீது கவனம் செலுத்தியவர்தான். ஆனால் மனித இயக்கத்துக்கும் மனித வளத்துக்கும் மிக அறுதியிட்டு கருத்துக்களை வெளியிட்டார். இது மனிதன் ஆன்மா என்ற பற்றி பேசும்போது ஆன்மா என்பது நித்தியம் ஒன்றே, அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. அது ஆன்மா தனி மனித வாழ்வில் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பது. சமய வாழ்வில் கூறும்போது அந்த பகுத்தறிவு சிந்தனை இல்லாத இடத்தில் அதை பற்றி பேசி எந்த ஒரு பயனில்லை என்று தன் கருத்தை முன்வைத்தார். ஹாப்ஸ் மனிதன் நடத்தியை தன் கருத்தை பற்றி வெளியிடும் போது இயற்கையில் மனித மனம் போர் குணம் கொண்டது என்று ஒரு புது கருத்தை முன்வைத்தார். அதன் நோக்கமாக சுயம் பாதுகாப்பு உந்துதல்கள் இதன் அடிப்படையிலே அது அமைகிறது என்றும் காட்டினார். இங்கு சுயமானது போட்டி மனமாக இங்கு சித்தரித்தார். அந்த போட்டியானது ஆதாயத்துக்குரிய மனம் என்று முன்வைத்தார். இரண்டாவது, முரண்பாடான மனம் என்பதை இங்கு பாதுகாப்புக்குரிய மனம் என்றும் கருத்தை முன்வைத்தார். பெருமை என்பது நற்பெயரை ஈட்டக்கூடிய பண்பு என்று முன்வைத்தார். இவருடைய சிந்தனையானது டெக்கார்ட் சிந்தனையில் கொஞ்சம் சற்று மாறுபட்ட கோணத்தில் அமைந்தது. அங்கு உயிர் ஆன்மா என்ற கோணத்தில் அவருடைய தத்துவ கூற்று அமைந்தது. ஆனால் இங்கு இது போட்டி, முரண்பாடு, பெருமை என்ற அடித்தளத்தில் இது அமைகிறது. இங்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் கூறிய விளக்கத்தை இவர் ஆன்மாவுக்கு கூறிய விளக்கமாகவே இவர் கருத்தோட்டம் கொண்டார். ஆண்கள் அப்பட்டமான சுயநலத்தை வெளிப்படுத்தும் தன்மை அவர்களிடம் இருப்பதை அவர் கூறினார். ஆனால் அதே வேளையில் அவர்கள் மனம் அமைதியை விரும்புகிறது என்ற கருத்தையும் கூறினார். அவர்கள் தன்னளவில் எந்த விதியையும் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அதற்கான பகுத்தறிவு சிந்தனையும் கல்வியும் அவர்கள் அவ்வாறு இட்டுச் செல்லவில்லை என்றும் தன் கருத்தை கூறினார். ஹாப்ஸ் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் சிறப்பு தேவை எதிர்நோக்கியாக தெய்வீக உரிமை கோட்பாடு எவ்வளவுக்கு சாத்தியப்படுகிறதோ அதே அளவுக்கு அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கையும் தனி மனிதன் கல்வியும் அவனை வளர்க்கும் பகுத்தறிவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்று தன் கருத்தை கூறினார். சிந்தனையாளர் ஜான் லாக். இயற்கை சுதந்திரம் தனித்துவம் என்ற கருத்தை முன்வைத்து பேசியவர் ஜான் லாக் ஆவார். ஜான் லாக் ஒரு யதார்த்தவாதி. அவர் நம்பிக்கை என்பது மேலிருந்து திணிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. அவர் நம்பிக்கையிலிருந்து எழ வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நம்பிக்கை என்பது அவன் முன்வைத்து நடத்தக்கூடிய பகுதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நம்பிக்கையை அவன் மேல் திணிக்கப்பட்டால் அதற்கு எதிர்வினை ஆகும் என்ற கருத்தை கூறினார். இவருடைய இடைக்காலத்தில் இருந்த உலக கண்ணோட்டத்தை முற்றிலும் எதிர்த்தார். இடைக்கால சிந்தனை ஆன்மா பற்றியது, இறைவனை பற்றியது. இதை பற்றி அனைத்து கருத்தும் இவர் சற்று முரண்பட்ட கருத்தை முன்வைத்தார். இங்கு தனி மனித வாழ்க்கை, தனி மனித ஒழுக்கம், தனி மனித அறத்துக்கு இவர் முன்னுரிமை கொடுத்தார். இவர் இயற்கையின் தனி மனிதன் ஒரு உரிமையை இயற்கையின் உரிமை என்றே கூறினார். வாழ்க்கையானது சுதந்திரம், ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளுக்காக இயற்கை நிலையில் இருந்து பெற வேண்டும் என்றும் கருதினார். ஒரு சிவில் சமூகம் என்பது இயற்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மற்றும் அவனுக்கு பாதுகாப்பு, இவை அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கே அந்த சிவில் சுதந்திரம் இருக்க வேண்டுமே தவிர அவனை அடக்குவதற்காகவோ அவனை அடிபணி வைக்குவதற்காகவோ இருக்கக்கூடாது. அல்லது அந்த சிவில் சுதந்திரத்தை காக்க தவறினால் அது குற்ற சமூகமாக கருதப்படும் என்று தன் கூற்றை முன்வைக்கிறார். லாக்கின் அரசியல் சிந்தனை பயனாக பெற்றது அந்த சாசனத்து உயில் கோட்பாடு என்பது ஆகும். ஜான் லாக்கின் முக்கியமான கோட்பாடில் உயில் கோட்பாடு என்று இன்றளவிலும் பேசப்படும் முக்கிய கோட்பாடு ஆகும். இது அவர் அடித்தளத்தில் முக்கியமான ஒன்றாக கூறப்படுகிறது. இது சுதந்திர நிலையின் விரிவாக்கத்தை இந்த உயில் கோட்பாடு பார்க்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்படும் சுதந்திரம் அனைத்தும் பாதுகாப்பு சட்டம் என்றே அவர் கூறினார். இங்கு மனிதன் இயற்கை சுதந்திரம் தனித்துவமே சிறப்புடையது கூறினார். மனிதன் உண்மையான சுதந்திரம் அவன் பெறக்கூடிய இயற்கையிலிருந்து பெறக்கூடிய சுதந்திரமே தவிர அரசால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து சட்டத்தின் சுதந்திரம் அது முழுமையை தராது என்று கூறி முடித்தார்.
ஆனால் அவர் கொடுக்கும் உயிர் கோட்பாடானது தனி மனிதன் சொத்து வரையறை, தனி மனித பாதுகாப்பு, இவை தனி மனித அறம், இவை மட்டுமே சட்டத்தின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கருத்தை அவர் முன்வைத்து கூறினார். ஜான் ஜாக் ரூசோ இவர் கல்வியின் தனித்துவத்தை பற்றி பேசிய சிந்தனையாளர் ஆவார். இவர் முக்கிய சிந்தனையாக அறிவது அறிவொளி மற்றும் காதல்வாதம் என்ற இரு கூற்றுகளை அவர் வைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் விளங்கியது இவருடைய கருத்து. ஜெர்மனி மற்றும் பிரான்சில் இவருடைய சிந்தனை வெகுவாக பரவியது. இவர் இயக்கத்தின் தனிச்சிறப்பாக பார்ப்பது விஞ்ஞான பகுத்தறிவும் தனி மனித முன்னேற்றமும் ஆகும். இது அறிவொளி சார்ந்த திட்டத்தின் கீழ். அறிவொளி என்பது மனிதனுடைய பகுத்தறிவு, மனிதனுடைய கல்வி, மனிதனுடைய தனித்துவம் பற்றி பேசுவது இந்த அறிவொளியாக அமைந்தது. அந்த அறிவொளியில் இவர் எடுத்துக்கொண்ட பகுதி விஞ்ஞான பகுத்தறிவு, தனி மனித முன்னேற்றம், இவை அனைத்துமே அந்த அறிவொளியின் கீழ் கொண்டு வர செலுத்தப்பட்டார். இச்சிந்தனை உலகத்தை படைத்த கடவுளின் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ மனிதன் மீதும் கவனம் செலுத்தப்பட்டது. ஆக மொத்தம் இந்த அறிவொளி கண்ணோட்டமானது கடவுள் பற்றிய கூற்றும் முன்வைக்கிறது, கடவுளோடு சேர்ந்து மனிதன் கூற்றையும் முன்வைக்கிறது. பொதுவாக தத்துவவாதிகள் மனித இயல்பை பற்றி பேசுவது மரபு. இச்சிந்தனையாளர் இதனை பேசினார். இவரை பொறுத்தவரை தனி மனிதன் தனித்துவம் என்பது அவன் பெறக்கூடிய கல்வியாகுமே. கல்விதான் ஒரு மனிதனை பகுத்தறிவாக்கும், சிந்தனையாளராக மாற்றும், ஆய்வாளராக மாற்றும், தத்துவவாதிகளாக மாற்றும் என்று தன் கருத்தை கூறினார். ரொமாட்டிசம் என்று சொல்லும் காதல்வாதம் அறிவொளி சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அறிவொளி சிந்தனை பெற்ற வரவேற்பு இந்த ரொமாட்டிசம் என்னும் காதல்வாதம் பெறவில்லை. ஏனென்றால் டேவிட் ஹியூம் என்னும் ஒரு சிந்தனையாளர் ரூசோவின் நெருங்கிய நண்பர் ஆவார். இவர் கூறிய கருத்து குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இந்த காதல் வய தத்துவத்திற்கு மிகவும் எதிர்ப்பு கிளம்பியது. இது மனிதனின் உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சிக்கு அடிமையாகும் ஒரு தன்மை என்று கூறி அதை புறக்கணித்தனர். ஆனால் ரூசோவோ பகுத்தறிவாகிய அறிவொளியும் எப்படி ஒரு மனிதனை வளப்படுத்துகிறதோ, புற வாழ்க்கைக்கு வளப்படுத்துகிறதோ, அதே மனிதனின் அக வாழ்க்கையை வளப்படுத்துவது இந்த காதல் என்னும் ரொமாட்டிசம் என்னும் காதல்வாதமாகும். ஒரு மனிதன் அக வாழ்க்கை சிறப்பாக இருக்குமேயானால் அவன் சார்ந்த புற உலகமும் அவனை சார்ந்த சமூகமும் நல்லா சிறப்பாக அமைக்கும். அவன் ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்தால் மட்டும் போதாது, பிறரை பிறரை தன்னை போல் பிறரை நேசிப்பதற்கும் தன் போல் பிறரை நேசிப்பதற்கும் முக்கிய அடித்தளமாக அமைவது இந்த காதல்வாதம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருப்பதை அவர் கருதினார். எனவே இவை இரண்டுமே மனித வாழ்க்கையை சமமாக பாவிக்கும் என்று கூறி இரண்டும் தனி மனிதனுக்கு இரண்டும் இன்றியமையாத ஒன்றாகவே அவர் கருதினார். இருப்பினும் இரண்டும் எதிர் நீரோடையாகவே அன்று காணப்பட்டது. ரூசோவின் தனி மனித சமூக வாழ்க்கையில் அறிவொளி கொண்ட வரவேற்பை ரொமாட்டிசம் சொல்லும் காதல்வாதம் பெறவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரை தனி மனிதத்தின் காதல்வாதமும் அறிவொளியும் இரண்டும் இன்றியமையாத ஒன்றாகவே அவர் கருதினார். தற்கால சிந்தனையாளர்கள் மில் மற்றும் பெர்லின் கூற்று. மில் கூற்று ஒரு தனி மனிதனுடைய சுயம், தனிமனிதனுடைய இருப்பு, இவை அனைத்தும் தார்மீக தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தால்தான் அவன் தன் சுயத்தை பற்றி விவரிக்க முடியும். அதனால் தார்மீகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கருத்தை முன்வைத்தவர் மில். ஆனால் பெர்லினோ ஒரு மனிதன் தார்மீகத்திலிருந்து தான் இருப்பை உணர்ந்தவன் ஒருவனால் மட்டுமே தன்னையும் தன் புறத்தையும் தன் அகத்தையும் புறத்தையும் தன்னை சார்ந்த அனைத்தையும் ஒரு வளமானதாக ஆற்ற முடியும் என்று கூற்றை முன்வைத்தார். எனவே இவர் இருவரும் இந்த இரு சிந்தனையாளர்களும் தார்மீகத்தின் அடிப்படையை வைத்து தனி மனிதத்துவத்தை கூறினார்கள். ஆனால் தார்மீகம் இன்றி எந்த தனித்துவம் பெறாது என்பதை இதன் முக்கிய கூற்றாக அமைந்தது. எனவே இந்த பாடத்தின் இறுதி பகுதியாக இது சுருக்க கூற்றை காண்போம். பண்டைய காலங்களில் கிரீஸ் போன்ற நகரங்களில் அரசு அதிகாரம் பெருகி இருந்தது. அங்கு தனித்துவம் அடக்கப்பட்டே இருந்தது. அனைவரின் நலனின் பெறுவது அரசருக்கு நெறிமுறைகளை காட்டுவதற்கு அமைந்த அனைத்து மக்களும் அதை பேணி காத்தனர். இங்கு தனிநபர் குடிமக்கள் நகரம் மற்றும் மாநிலத்தின் மீது கடும் விசுவாசத்தினை காட்ட நேர்ந்தது. ஆனால் அங்கு தனித்துவத்தை இழந்தனர். முன்பு கூறியது போல அந்த பண்டைய காலத்தில் திருச்சபையும் அரசும்
இங்கு தன் விருப்பப்படியே மக்களையும் தன் சார்ந்த மக்களையும் அனைத்தையுமே தன் சுயத்திற்காகவே அது வழியில் நடத்தப்பட்ட காலமாக இருந்ததால் இங்கு மக்கள் தன் இயல்பான நிலையிலிருந்து மாறி அடிமை முறை என்ற ஒரு முறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தாமஸ் அக்யூனஸ், சான்ஸ் அகஸ்டியன் போன்றவர்கள் இடைக்காலத்தில் கிறிஸ்துவ சமயத்தில் பெரும் புரட்சி ஏற்படுத்திய காலத்தில் முழுக்க முழுக்க அரசுடந்து திருச்சபை விலகியது. இங்கு இரட்சிப்பு என்ற முறையில் கருணை அடிப்படையில் மக்களை அனைவரும் ஒருநிலைப்படுத்தி சமயத்தில் தன் ஆளுமையை செலுத்த உட்பட்ட காலமாக இரண்டாவது காலம் அமைந்தது. தனிநபர் சொந்த உரிமையால் இருப்பதை விட நம்பிக்கையாளர், விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையாளர்கள் என்னும் அளவில் இங்கு சுயமாக திணித்து ஏற்று சமயத்தில் நடத்தப்பட்டனர். சமய சூழ்நிலை மனிதன் அறம் பாவம் என்னும் நிலையில் தள்ளப்பட்டு இங்கு மதம் அவனை ஆண்டது. இங்கு மனிதனை பொறுத்தவரை தனி மனிதத்துவம் என்பது விசுவாசி என்னும் சூழ்நிலையிலே அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதிலிருந்து மாறுபட்ட நிலைதான் புரொட்டஸ்டர்கள் கூறும் சிந்தனை. இங்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து பெரும்பான்மை பிரிவுகள் வளர்ந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் மத குருக்கள் தன் திருச்சபையின் ஊழல் மற்றும் வெளிக்கொணரப்பட்ட நிலையில் போப் பாதிரிமார்கள் தங்கள் செல்வாக்கு இழக்க நேரிட்டது. புரோட்டஸ்டன்ட்கள் சமய பரப்பும் நோக்கமாக பயணங்கள் மேற்பட்டதால் பல புதிய நாடுகளும் சமய விரிவாக்கங்களும் பல மறுமலர்ச்சி ஏற்பட துவங்கியது. நிகழ்வியல் காலங்கத்தில் மெட்டாபிசிஸ் சுயம் புற வெளிப்பாடு நிலையில் அங்கு ஏற்பட்டிய தத்துவங்கள் அனைத்தும் தனி மனிதனை சார்ந்தே அமைந்தது. தனி மனித அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சார்ந்த தத்துவ கருத்துக்களும் பகுத்தறிவு பற்றிய சிந்தனைகளும் அங்கு வளர வளர மனிதனின் சுதந்திரம் என்பது அவன் தார்மீக நிலத்திலிருந்து பெறக்கூடிய ஒன்றாகவே பெறப்பெற்றான். இருப்பினும் அவன் சமயத்தை சார்ந்து அவன் சுதந்திரம் இருந்தது, இல்லை அரசியல் சுதந்திரம் சார்ந்தே இருந்தது. இவை இரண்டும் இருந்து விலகி தனி சுதந்திரத்தை பெற அன்றைய காலம் ஒரு தடையாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் காணவது ஜனநாயகம். தனிமனிதத்துவத்தை பற்றி விளக்கும் அடுத்த ஒரு பதிவாக விளங்குவது ஜனநாயகம் என்ற கூற்று ஆகும். ஜனநாயகம் என்ற வார்த்தையின் தோற்றத்தை நாம் டெமோக்ரட் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாக காண்கிறோம். இது டெமோசஸ் மற்றும் குரோட்டஸ் என்னும் இரண்டு சொல்களில் இதை இணைத்து கூறுவது மரபு. இவை அனைத்தும் ஒற்றை சொல்லாக நாம் காண்பது மக்களாட்சி என்றே பொருள்பட்டது. ஜனநாயகத்தின் மேட்டுக்குடியின் ஆட்சி என்பதற்கு பதிலாக சாதாரண மக்களே அதிகார மிக்களாக கருதப்பட்டுவதே இங்கு ஜனநாயகம் என்று அன்று கருதப்பட்டது. இங்கு நிலப்பிரபுக்கள் மற்றும் சமய ஆதரவாளரின் பங்கு அல்லாமல் இங்கு தனி மனிதன் அரசியல் பங்கு கொள்ளும் உரிமையே ஜனநாயகம் என்று வரையறுக்கப்பட்டது. ஜனநாயகத்துக்கு முன் மன்னர்கள் மட்டுமே அக்காலத்தில் விதிகளை உருவாக்கும் அதிகாரம் பெற்றிருந்த போது பின்னைய நாளில் மக்கள் ஒருமித்த கருத்தோடு விதிகளை செயல்படுத்தும் நிலையும் அங்கு வந்தது. இருப்பினும் ஜனநாயகம் இங்கு ஒரு குறைபாடு கொண்ட நிலையில் தான் காணப்பட்டது. யார் முன்றி சட்டத்தை ஏற்றுவதற்கும் விதியை மாற்றுவதற்கும் முடிவு எடுப்பார்களோ அவரே அப்பணியை செய்தனர். இங்கு ஜனநாயகம் என்பது பாதியாக கிடைப்பதாகத்தான் அவர் கருதினார்கள். பெண்களுக்கும் பூர்வகுடிகளுக்கும் விதியை அங்கு உருவாக்க வாய்ப்பே இல்லாமல் அறவே அற்று போயிட்டது. ஜனநாயகத்தை பெற்ற சில இடங்களில் போராட்டம் இன்றளை நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளது. ஜனநாயக கருத்தியல் பரிணாமம். ஜனநாயகம் என்ற சொல்லை வரலாற்றில் எல்லா பக்கமும் நிரப்பி உள்ளது. இது இந்த தன்மை உடையது என்று விளக்குவதற்கு ஜனநாயகம், சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், நீதித்துவம் இவை அனைத்துமே ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக ஜனநாயகம் காணப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு தனி மனிதனுக்கு வரம்பில்லா சுதந்திரத்தை கொடுப்பதை பற்றியே பேசுகிறது. கிமு 430 ஏதென்ஸில் ஜனநாயகத்தின் தலைவரான பெர்கின்ஸ் ஜனநாயகத்தை சகிப்புத்தன்மையுடன் தொடர்புபடுத்தி சொன்னார். முதலில் ஜனநாயகம் என்பது சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் என்னும் சகிப்புத்தன்மையுடன் இருப்பதை ஜனநாயகத்தின் முதல் உந்துதலான கருத்து என்று பெர்கிஸ் கூறினார். இதன் பின் பிளாட்டோ தனது ரிபப்ளிக் என்னும் நூலின் அதிகாரம் கொண்ட சுதந்திரம் அதிகாரம் கொண்டதாக இருக்கக்கூடாது என்று வரையறுத்தார். அது சமூகம் ஏற்றுக்கொள்ள இயலா நிலையில் அது அராஜக வடிவில் அமைந்துவிடும். சுதந்திரம் என்பது தனி மனிதன் விருப்பம், தனி மனித சிந்தனை அனைத்துமே அவன் விருப்பப்படி அமைதல் வேண்டுமே தவிர அது ஒரு வரையறுக்குள் கொடுத்து
அது ஒரு அதிகாரத்துக்கு உட்படுமானால் அந்த சுதந்திரமாக கருதாது என்று அவருடைய கூற்றை முன்வைத்தார். அதன் பின்பு பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் ஜனநாயக முறையில் அதிகாரங்களை பெற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அது ஏழைகள் அரசாக இருப்பதால் அது எண்ணி வருந்தினார். இங்கு காலம் செல்ல செல்ல இடைக்காலத்தில் தான் புரோட்டஸ்டன்ட் கால வருகை பின்னர் சீர்திருத்தங்களும் சட்டங்கள் சமம் என்ற அமைப்பே வந்தது. நவீன உலகில் முதல் ஜனநாயக நாடாக விளங்கியது பிரிட்டன் ஆகும். இங்கு பிரபுக்கள் மட்டுமே வாக்களித்திருந்த முறையை இருந்த நாடு இருபாலரும் வாக்களிக்கும் உரிமையை முதலில் பெற்ற நாடு பிரிட்டன் என்ற ஒரு பகுதி பெற்றது. காரணம், தொழில் புரட்சி ஏற்பட்ட காலம் அது. அன்றைய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஆதரவு ஜனநாயகத்தின் குரல் ஒலித்தது. இது அறிவொளி காலமாக விளங்கியது. காலத்தில் தத்துவ ஞானிகள் தாமஸ் காப்ஸ், லெவிஸ்தான் மற்றும் ஜான் லாக் அரசு பற்றிய ஒரு ஒப்பந்த கோட்பாட்டில் இது வரவேற்கத்தக்க பகுதியாக அமைந்தது. குடிமகன்கள் சமத்துவத்தை பெறுவதற்காக ஒரு அணுகுமுறையை முன்வைத்தனர். அந்த அணுகுமுறையானது அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இதன் காரணமாக சிவில் சட்டமானது மோதல்கள் நிறைந்த சமுதாயத்தில் அமைதியை ஏற்படுத்தியது. இது ஒப்பந்த சட்டம் என்று பின்னாளில் கூறப்பட்டது. லாக்கின் கூற்றின்படி கடவுள் நிர்வகிக்கப்படும் இயற்கையின் நித்திய விதியை கொண்ட தனிநபர் சமமாக பிறக்கின்றார்கள் மற்றும் மற்றவர்கள் தனிநபரின் உரிமையை பறிக்கக்கூடாது என்றும் அந்த சட்டத்தில் கூறப்பட்டது. லாக் தனியாக ஒரு கோட்பாட்டினை உருவாக்க வழிவகுத்தார். அது தனிநபருக்கு வேண்டிய சுதந்திரம், இறையாண்மை மற்றும் அரசு வழங்கும் சலுகைகள் பற்றி ஒத்தே இருந்தது. இது சமுதாய உடன்படிக்கை சட்டம் என்று கூறப்பட்டது. ஜான் லாக் கோட்பாட்டின்படி அதிகார மையப்படுத்தலை குறைக்க வேண்டும் என்று ஒரு கூற்றை முன்வைத்தார். ஜான் லாக் பின்பு மாண்டஸ்கியூ என்ற அமெரிக்க சிந்தனையாளர் கூற்று இரண்டாவது நீதியை சார்ந்தே அமைந்தது. மாண்டஸ்கியூ அரசின் அதிகாரத்தை பிரிக்க வேண்டும் என்றும் விவாதித்தார். சட்டம் இயற்றுதலை நீதித்துறையின் சார்ந்து இருக்கல் வேண்டும், தனி மனிதன் சார்ந்து அமையக்கூடாது என்ற கருத்தை முதலில் முன்வைத்தார். அதில் அந்த இயற்றிய சட்டத்தில் எந்த ஒரு தனி மனிதனோ தனி குழுக்களோ அதை நிர்வகிக்கும் தன்மையே அது இருக்கக்கூடாது. ஏற்றப்பட்ட சட்டமாகவே இருக்கல் வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இது பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பே அமெரிக்கா முன்னேறியது. சிந்தனையாளர்கள் பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்க பிரகடனம் உருவாகி பெஞ்சமின் பிராங்க்லின் கூற்று அங்கு வரவேற்கத்தக்கதாக அமைந்தது. ஜனநாயகத்தின் பிரதிநிதித்துவத்துக்கு முக்கிய வழிகோலாக அமைந்தது பெஞ்சமின் பிராங்க்லின் கூற்றாக அமைந்தது. அடிமை முறையை ஒழிக்க உள்நாட்டு போர்கள் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றனர். அதில் முக்கியமான நபராக கருதப்படுவது ஆபிரகாம் லிங்கன் ஆவார். இவர் நாட்டின் 11வது ஜனாதிபதியாக மாறுவதற்கும் பெஞ்சமின் பிராங்க்லின் ஏற்படுத்திய சட்டத்திட்டமே அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அரசியலும் சமூகத்துக்கும் இணையாக ஒப்பந்த சட்டத்தில் நீதி என்பது புது துறை வளர ஆரம்பித்தது. இந்த நீதி என்னும் துறை வளர்வில் அங்கு ஜனநாயகம் சமத்துவத்திற்கு அடிப்படையாக அந்த நீதித்துறை செயல்பட்டது. இதே நேரத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தின் போது மேற்கத்திய உரிமைகளை விட நம் உரிமைகளை வலிமையடைய வேண்டும் என்றும் காந்தி எண்ணினார். அவர் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் கருதினார். மனிதனுக்கு சுயநலத்துடன் செயல்படும் திறன் உள்ளது. ஆனால் அந்த இயல்பை அவர்கள் பிறக்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். மக்களுக்கு இயல்புகளுக்கு ஒத்துழைப்பும் எண்ணம் உண்டு, ஆனால் அவர் ஒத்துழைக்க தவறுகின்றனர் என்றும் கருத்தையும் முன்வைத்தார். இந்த ஒத்துழைப்பையும் இந்த இயல்பில் இருக்கும் குணத்தை சர்வோதயம் என்னும் ஒரு திட்டத்தின் மூலமே ஒருங்கிணைக்க முடியும். அதுவே மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய காரணியாக அமையும் என்றும் அவர் தன் தத்துவ கருத்தை முன்வைத்தார். ஜனநாயகத்தை உருவாக்க அடிப்படை நிர்வாகிக்கும் கோட்பாட்டு சட்ட சிந்தனைகள். சட்டம் பற்றிய கூற்று அனைத்திற்கும் சட்டமே முதன்மையானது என்று கூறும் கூற்றாக பின்னைய நாளில் கொண்டு வரப்பட்டது. ஜனநாயகத்தையும் அரசாங்கத்தையும் அதன் கொள்கைகளும் தேர்ந்தெடுக்க அரசியல் அதிகாரம் பொதுமக்களிடமே கொடுக்கப்பட்டது. இது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருக்கக்கூடாது என்பதை நீதியின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. ஜனநாயகத்தை
ஜனநாயகத்தில் முடிவு எடுக்கும் செயல்முறையானது சமூக மற்றும் அரசியல் அமைப்புக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இங்கு சட்டம், தனிமனித பாதுகாப்பு, அரசு ஏற்பு நிலை, அரசு பங்கீடு இவை அனைத்துமே சட்டத்தின் வாயிலாக என்று பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் அகநிலை மனதில் கொள்ளப்படும் கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளாததற்கு சட்டம் உறுதுணையாக இருந்தது. எனவே அரசு ஒப்பந்தமும் மக்களின் ஒப்பந்தமாய் இருக்குமே தவிர ஒரு தனி மனிதன் அகமன செயல்பாடு அங்கு வராது என்ற கருத்து அங்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு தேசத்தின் ஜனநாயக செயல்பாட்டிற்கு சட்டங்கள் மூலம் மட்டுமே அது நிறைவுக்கு கொண்டு வர முடியும் என்பது இதன் வாதம். இங்கு மக்கள் அரசாங்கத்தின் முடிவுகளை ஏற்க முடியும், மக்கள் விதிமுறைகளை பின்பற்ற முடியும், மக்களை பாதுகாக்க முடியும் என்பதே அதன் முக்கிய கூற்றாக அமைந்தது. எனவே ஜனநாயக நாட்டில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு சட்டங்கள் இயற்றுவதும் பொதுக்குரல் அவசியமானதாக அன்று அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத்தின் சமத்துவத்தின் பற்றிய முக்கிய கூறுகள். ஜனநாயகத்தின் 3 தூண்கள் என்று கருதப்படும் கோட்பாடு. ஜனநாயகத்தின் 3 தூண்களாக கருதப்படுவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது ஆகும். சுதந்திரம் இது இயல்பில் பெறக்கூடிய ஒன்று. சுதந்திரம் என்ற சொல் லிபர்டா என்னும் சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சுதந்திரத்துக்கான வரையறை இதுவரை யாரும் தெளிவாக கொடுக்கப்பட இயலவில்லை. ஏன்னா இது சுதந்திரம் என்று அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதன் எல்லை பறந்து விரிந்தது ஆகும். சுதந்திரம் என்பது தனி மனிதன் தன் விருப்பப்படி தான் எண்ணப்படி செய்யக்கூடிய செயலை அது பற்றி குறித்தது. இங்கு சுதந்திரம் சட்டம் இயற்றப்பட்ட பின்பு 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று தனிநபர் சுதந்திரம், அன்று நிறுவன சுதந்திரம் என்று செய்யப்பட்டது. தனிநபர் சுதந்திரம் என்பது ஒரு வரையறைக்குள் முன்பு கூறியது போல் அது வரையறைக்குள் உட்படுத்தப்பட முடியாது. ஒரு நிறுவன சுதந்திரம் என்பது ஒரு நிறுவனத்துக்கு கீழ் மனிதன் அடிமைப்படுத்த முடியாத அளவுக்கு சட்டத்திட்டம் தனி மனிதனை பாதுகாத்தது. அதன் பின்பு பெர்லி எனும் சிந்தனையாளர் பார்வையில் சுதந்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவை நேர்மறை சுதந்திரம் மற்றும் எதிர்மறை சுதந்திரம். நேர்மறை சுதந்திரம் என்பது தனி மனித பாதுகாப்பு, அவர் சொத்து நலன் பாதுகாப்பு, அவர் வள பாதுகாப்பு, அவன் சமத்துவ பாதுகாப்பு, இவை அனைத்துமே நேர்மறையாக அரசியலிருந்து பெறப்படுவதால் இது நேர்மறை சட்டம் என்று கூறப்பட்டது. இதற்கு மாறாக தனி மனிதன் அடக்குமுறை, தனிநபர் சொத்து அபகரிப்பு முறை, தனி மனித வாழ்வை கேள்விக்குறியாக்கும் எந்த நிலைமையும் அவன் எதிர்த்து மேற்கொள்ளும் சட்டமே எதிர்மறை சட்டமாக அமைக்கப்பட்டது. இந்த 2 சட்டங்களும் சுதந்திரத்தின் ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயக வடிவை கொடுக்கப்பட்டது. இவையே அனைத்துக்கு வழிகோலாக அமைந்தது. எனவே சுதந்திரம் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அடிப்படை என்பது சுதந்திரம் என்பது ஒரு வரையறுக்கத்தக்க ஒன்றாக அமைந்தது. சமத்துவம் இது நீதியை வழிபடுத்தி கூறுவதாகும். ஜனநாயகத்தின் அனைவரையுமே சமமாக பாவித்து நடத்துவது, இதுவும் சட்டத்தின் துணையோடு தான் நடந்தது. சமம் என்பது ஜனநாயகத்தின் அரசியல் மற்றும் சட்ட அடிப்படையில் எந்த ஒரு பாதிப்பையும் பொதுமக்கள் எதிர்கொள்ளக்கூடாது என்பது இது முக்கிய நோக்கம். ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்திற்கு முன் சமம் என்ற கருத்தை முதலில் முன்வைத்த காலம் அது. அவர்கள் கண்ணியத்துக்கும் அவர்களது மரியாதைக்கும் அவர்கள் தகுதிக்கும் எவ்வித குறைபாடுகள் எவ்வித பாதிப்பு பாதிக்காத அளவிற்கு சட்டமானது அவர் சம பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கூறுவது சட்ட சுதந்திரமாக அமைந்தது. அனைத்து மனிதர்களும் பகுத்தறிவின் இயல்பினை திறமைகளையும் வெளிக்கொணர்வதை தார்மீக சமத்துவத்திற்கு இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தாமஸ் காப்ஸ், ஜான் லாக், ரூசோ, இமானுவேல் காண்ட் போன்றவர்களின் சமத்துவத்தன்மை இவர்கள் ஆதரித்து உள்ளனர். தார்மீக சமத்துவம் என்பது பெரிதும் பேசப்படுகிறது. சொத்துக்கள், பொருட்கள், சேவைகள் இவை அனைத்துமே சொந்த விநியோக முறையில் சமத்துவம் பற்றியே கொடுக்கப்படுகிறது. அதே போல் குடிமக்கள் தங்கள் இனம், நிறம், ஜாதி மற்றும் சமூக அந்தஸ்தை கட்டுப்படுத்த முடியாது. எனவே இந்த பகிர்ந்து கொள்ளும் அளவுகோல் நீதியின் உறுதிப்படுத்தியே அமைகிறது. எனவே அனைவருக்கும் சமத்துவம் என்பது அனைவருக்கும் சமம். இங்கு ஜாதி, மதம், மொழி என்று பாகுபாடு என்பது அங்கு கிடையாது. அரசால் கொடுக்கப்படும் அனைத்துமே சம விநியோக முறையில் தான் அமையும் என்பதை இது முக்கிய கூறாக அமைகிறது. சகோதரத்துவம் என்பது
சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்கும் மிக இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. சமத்துவத்தை சுதந்திரத்தை முறியடிக்கும் வல்லமை இந்த சகோதரத்துவத்துக்கு உண்டு. சகோதரத்துவம் சரியான சீரிய பாதையில் செயல்பட்டால் இவ் இரண்டில் முரண்பாடு கிடையாது. ஆனால் இது எதுவும் முரண்பாடு ஏற்பட்டால் அங்கு இரண்டு நிலைகளும் பாதிக்கப்படும் என்பதே முக்கியத்துவம் என மேற்கூறிய இரண்டு கருத்துக்கும் இந்த சகோதரத்துவம் என்று இன்றியமையாத ஒன்றாகவும் சமூகத்தில் மிக அறுதியிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. சகோதரத்துவம் நட்பு சமூக ஒத்துழைப்பு என்ற நிலையில் அமைகிறது. இது அரிஸ்டாட்டில் தனது அரசியல் என்னும் பகுதியில் மனிதனையும் அரசியலையும் மனிதனையும் சூழ்நிலையும் இணைக்கும் ஒரு முக்கிய கருவியாக இந்த சகோதரத்துவத்தை அவர் கூறுகிறார். பொறுப்புள்ள குடிமக்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் என்ற வகையில் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இதன் முக்கிய நோக்கமாக அவர் கருதுகிறார். சட்டங்கள் இயற்றும் போது, நடைமுறைப்படுத்தும் போதும், மதிப்பீடு செய்யும் போதும் ஒத்துழைக்க சகோதரத்துவம் தேவைப்படுகிறது. கூட்டு முயற்சியின் பரிணாமமே இந்த சகோதரத்துவம் என்று கூறுகிறார். இது ஜனநாயகத்தின் அடிப்படை லட்சிய கொள்கையில் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. எனவே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவை மூன்றுமே ஜனநாயகத்தின் அடித்தளத்தில் வலுவாக உருவாக்கக்கூடிய முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயகத்தின் கருத்தின் அடிப்படை கருத்துக்கள். இறையாண்மை என்பது பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பாரம்பரியமிக்க ஓர் உயர்ந்த சக்தி என்ற கருத்தை முன்வைக்கிறது. இந்த வார்த்தை நவீன அர்த்தத்தை ஜீன் போடி மற்றும் தாமஸ் காப்ஸ் ஆகியோரால் விளக்கப்பட்டது. இவர்கள் அதிகாரம் என்று இரண்டு நிலைகள் வைத்து விளக்குகிறார்கள். இது தனிநபர் இயல்பில் தனிநபர் அமைப்பில் இது இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் முழுமையான இறையாண்மை கற்பனை செய்து இருந்தாலும் அதிகாரம் பல்வேறு அதிகாரிகளிலிருந்து விநியோகிக்கப்படுகிறது. அது முழுமையானது அல்ல என்று அவர் உணர வேண்டும் என்பதே முக்கிய கூற்று. ஜனநாயகத்தில் அதிகாரம் ஒருமுகப்படுத்துவதன் நோக்கமாக அமைகிறது. இங்கு அதிகாரம் என்பது அரசிடம் மட்டுமே உள்ளது. அரசின் கீழ் பணிபுரியும் எவ்விதமும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அங்கு பணியாகவே பார்க்கப்படுகிறது என்று கூற்றை முதலில் வைத்த காலம் அக்காலம். அண்ணல் அம்பேத்கரின் கூற்றின்படி இறையாண்மை அதிகாரத்தின் உள் மற்றும் வெளிப்புற வரம்புகளை குறிப்பிட்டார். அகமானது அதிகாரத்தின் மூலத்தில் உள்ளன. இறையாண்மை அதிகாரம் அதிக சட்டங்களை ஆளப்படுவது இல்லை, ஆனால் வெளிப்புற சக்தி வாய்ந்த சட்டங்களை அங்கு ஆளுகிறது. அவற்றை தடுத்தல் வேண்டும் என்கிறார். இறையாண்மையின் நோக்கமானது மதிப்புகளை வளர்ப்பதும் அதன் பங்கேற்பாளர் அனைவரையும் சமமாக நடத்துவது ஆகும். இதன் அடிப்படை இறையாண்மை என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அமையாமல் பறந்து விரிந்த நிலைக்கு வர வேண்டும். எனவே ஆளும் வர்க்கத்திடமிருந்து காக்கப்படும் அந்த நிலையானது அனைத்து மக்களுக்கும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று தன் கருத்தை வைக்கிறார். சுயாட்சி என்பது தன்னாட்சி என்ற சொல்லிலிருந்து குறிக்கப்பட்டதாகும். இங்கு சுயாட்சியில் ஒரு தனிநபர் முடிவுகள் செயல்கள் எவ்வித தடையின்றி செயல்படுத்துவதாகும். சுதந்திரத்துக்கும் சுயாட்சிக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. அனைத்து சிந்தனையும் சுதந்திர சிந்தனையோடு ஒப்பிட்டு தான் வரும். இங்கு அறிவார்ந்த மற்றும் கட்சியும் அறிவார்ந்த சமூகம் மற்றும் கட்டாயப்படுத்தி எடுக்கப்படாத முடிவுகளை இங்கு சுயாட்சியில் மிக சிறந்ததாக அமைகிறது. சுயாட்சியை பற்றி 3 சிந்தனையாளர் கூற்று இன்றியமையாத அமைகிறது. சுயாட்சியில் கட்டுப்பாடு, கட்டு அமைத்தல், கட்டுப்படுத்துவது என்ற மூன்றுமே சுயாட்சியில் கிடையாது. இங்கு இமானுவேல் காண்டின் பகுத்தறிவு தன்மையும் ஜான் ஸ்டூவர்ட் மில்லியனின் தாராளமயம் 2 கொள்கையும் இந்த சுயாட்சி கொள்கையை ஏற்படுத்துகிறது. ஜான் ஹேபர்மார்க்ஸ் சிந்தனையாளர் கூற்றின்படி சமூகத்தில் மற்ற நபர்களை கலந்து யோசிக்கும் போது தனிப்பட்டவரின் சுயமானது இங்கு பாதுகாக்கப்படுகிறது என்கிறார். தனிப்பட்டவர் சுயம் இங்கு பாதுகாக்கப்படுகிறது என்கிறார். அதில் மக்கள் அரசாங்கத்துக்கு சிறப்பிக்கவும் அதன் முரண்பாடுகளுக்கு களையவும் நிலையான முடிவுகளை கொண்டு வருவதற்கு இந்த சுயாட்சி இன்றியமையாதது அமைகிறது என்கிறார். ஒருவர் செயலில் சுயம் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் அது பல்வேறு சாத்திய முடிவுகளை எடுக்க வழிதுணை புரிகிறது என்ற கருத்தை முன்வைத்து கூறுகிறார். அதன் அடிப்படையில்
சுய ஆட்சியில் மக்கள் தான் விரும்பும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும், தான் விரும்பிய சட்டங்களை கொண்டு வரவும், தான் விரும்பிய அமைப்பை கொண்டு வரவும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலில் விளங்குவது அவருக்கு வாக்களிப்பு முறையாக இந்த சுயாட்சியில் கொண்டு வரப்பட்டது. நீதி. பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற பண்டைய கிரேக்க தத்துவ நீதி பற்றிய சிந்தனைகள் நற்பண்புகளும் எடுத்து கூறுகிறார்கள். அவர்கள் நீதியின் முதற் நற்பண்பாக கூறுவது நீதியை அங்கு முதலில் நற்பண்பாக அவர் கூறுகிறார்கள். இங்கு சர்வதிகாரத்தில் விளங்கி சமத்துவம் என்பது சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதும், சம உரிமையில் சம அளவில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இது முக்கிய கருத்தாக அமைந்தது. தனி மனிதன் நல்வாழ்க்கையில் பாதுகாக்க சட்டம் இதுக்கு துணை புரியும், அதுக்கு உதவ முடியும் என்று இவர் தன் கூற்றை முன்வைத்து கூறினார்கள். எனவே தனி மனிதத்தில் தனி மனித வாதமும் அதன் அமைப்பும் இந்த நீதித்துறையில் இன்றியமையாத பங்காவே அமைந்தது. அவை சமமாக பாவிக்கும் முறையே அது தீர்மானிக்க வேண்டும் என்பதே இவர்கள் இருவரும் கருத்து. எனவே இந்த சமூகம் சுயாட்சி, நீதி, இறையாண்மை இவை அனைத்துமே ஜனநாயகத்தின் அடிப்படை கடமையாகவும் அடிப்படை தன்மையாகவும் அமைந்தது. ஜனநாயகத்தின் வகைகள். ஜனநாயகம் சுருக்கமாக 5 வகையில் வைத்து விளக்கப்படுகிறது. இவை அனைத்தும் தனி மனித, அரசு மற்றும் சமூக நிலையில் வைத்து விளக்கப்படுவதாக அமைகிறது. 1. பிரதிநிதித்துவ ஜனநாயகம். மக்கள் வாக்களித்து தன் விருப்ப முறையை கொண்டு வருவதை பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று கூறப்படும். ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது ஒரு மறைமுக ஜனநாயக அரசாகும். மக்கள் தங்கள் சார்பாக தங்கள் பிரதிநிதித்துவத்துடன் தங்கள் வேட்பாளரை தாங்களே தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொண்டு வரப்படுகிறது. தங்கள் தேவையையும் தன் அடிப்படை வசதியையும் தங்களுக்கான நீதிகளையும் தங்களுக்கான சட்டங்களையும் பிரதிநிதித்துவத்தின் மூலமாகவே கீழவையில் வைத்து மக்களவையில் வைத்து அவற்றை பெறுவதற்கே இந்த ஜனநாயகத்துவம் மிக இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. இந்த பிரதிநிதித்துவம் இந்தியாவில் பிரதிநிதித்துவ அரசாங்க முறையின் கீழ் சபை மக்களவை செயல்படுகிறது. அமெரிக்காவில் ஜனாதிபதி வடிவில் அது செயல்படுகிறது. மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அரசியல் இருக்கையோடு ஒப்பிட்டு செயல்படுத்த வைக்கப்படுகிறது தவிர ஆட்சியில் அல்ல. தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக் போன்றவர்கள் சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் இந்த நிலையை ஆதரித்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தாங்கள் விரும்பிய வேட்பாளரை தாங்கள் விரும்பிய நேரத்தில் நிறுத்தி தான் பெறும் சலுகைகளை பெறுவதாகும். நேரடி ஜனநாயகம். சுயராஜ் அண்ணல் காந்தியடிகள் கூறுவது போல் சுயராஜ் என்னும் முறையிலிருந்து பெறப்பட்டது நேரடி ஜனநாயகமாகும். இது மக்கள் வாக்களிப்பு முறையில் ஏற்படுத்துவதாகும். நேரடி ஜனநாயகம் என்பது மக்களின் வாக்களிப்பில் நேரடியாக பெறுவது என்பதாகும். இடைத்தரகர்கள் மற்றும் அவற்றுக்கான சட்ட வடிவு அங்கு தேவையில்லை. சிந்தனையாளர் ஸ்டூவர்ட் மில், கோல், ரூசோ போன்றவர்களை பாராட்டிய ஜனநாயகம் என்பதை இது குறிப்பிடப்படுகிறது. இந்த நேரடி ஜனநாயகத்தில் இந்தியாவில் பிரதிநிதித்துவம் என்பது போல் மேற்கத்திய நாடுகளில் பிரபுத்துவம் அதாவது முதலாளித்துவம் மற்றும் பிரபுக்கள் எனும் அமைப்பு முற்றிலும் நீக்கப்பட்டு தனி மனிதத்துவம் கொண்டு வருவதற்கு இந்த நேரடி ஜனநாயக முறை விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்கேற்பு ஜனநாயகம். பெஞ்சமின் பிராங்கிலி என்னும் சிந்தனையாளர் பங்கேற்பு ஜனநாயகத்தை வரவேற்கிறார். என ஒரு நபர் தன் வேட்பாளரை தம் தகுதிக்கும் உரிமைக்கும் உள்ளதா என்று தேர்வு செய்யும் நிலை மக்களுக்கு உண்டு. ஒரு குழுவின் விருப்பம் போல் அவர்களுக்கான வேட்பாளர் நியமிக்கவும் அவர்களை நியமிப்பதற்கும் அவர் பங்கேற்க வைக்கிறதுக்கும் துணை புரிகின்றனர். எனவே பங்கேற்பு ஜனநாயகத்தில் மக்கள் தனக்கான வேட்பாளரை தகுதிக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுத்து அனுப்புவது பங்கேற்பு ஜனநாயகமாக கருதப்படுகிறது. விவாத ஜனநாயகம். விவாத ஜனநாயகம் என்பது மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் தேவையை பற்றி கூறுவதே விவாத ஜனநாயகமாகும். இந்த விவாத ஜனநாயகம் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவை நிலைநாட்டப்படுவதாகும். இங்கு பிரதிநிதிகள் ஒன்று கூடி பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதாகும். இது வாக்களித்த குடிமக்களின் நலன், பாதுகாப்பு, உரிமை, கடமைகள், சம பகிர்வு ஆகியவற்றை இங்கு விவாதிக்கப்படுகிறது. இங்கு விவாதம் என்பது
பார்வை மற்றும் விருப்பத்தின் மட்டுமே குறிக்காது, மக்கள் தங்கள் அரசியல் பிரச்சனையை தீர்மானிக்கும் ஒரு பகுதியாகவே இந்த விவாத ஜனநாயகம் அமைகிறது. பிரதிநிதித்துவம் இருந்தாலும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலும் பிரதிநிதித்துவத்தை பற்றி விவாதிப்பதற்கும் இந்த விவாத ஜனநாயகம் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. தனிநபர் தன்னாட்சி என்ற குறிப்பின்ற நிலையில் அரிஸ்டாட்டில் அரசியல் கருத்துக்கள் எப்போதும் விவாதிப்பது இதை பற்றி தான். இன்று இது பொதுத்துறையில் நடைமுறையில் உள்ள ஒன்று. அது நல்ல தீர்வை நோக்கி பயணிக்கும் என்று கூறுகிறார். என்ற இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்பு ஜனநாயகத்திலும் நேரடி ஜனநாயகத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலும் இந்த விவாத ஜனநாயகம் என்பது மக்களின் முழு உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஜனநாயகமாக விளங்குகிறது என்பது ஆய்வாளரின் கருத்து. சமூக ஜனநாயகம் சோசலிசம் பற்றிய பார்வையை பற்றி கூறுவது சமூக ஜனநாயகமாகும். ஜனநாயகம் சோசலிசம் என்ற கருத்தை சமூக தளங்களிலிருந்து கருத்திலே பரிணாமித்து கூறுவதாகும். ஜனநாயகம் அரசியல் முன்னெடுப்புகள் மூலமாக சோசலிச விளிமியங்களை நிலைநாட்டுவது அதன் அரசியல் முக்கிய நோக்கமாக அமைகிறது. இந்த சோசலிசத்தின் முக்கிய நோக்கமாக கருதுவது அடிப்படையில் சமத்துவம், சகோதரத்துவம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது என்ற அடிப்படையில் கொடுப்பதை சோசலிசத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இத்தகைய மதிப்புகள் ஏற்றத்தாழ்வு மற்றும் சமனற்ற நிலையில் பிரிக்கப்பட்ட வர்க்க அமைப்பை சரி செய்ய உதவுகிறது. இந்த சோசலிசம் என்பது வர்க்க அமைப்பில் ஒரு இன்றியமையாத பங்காக அது வகிக்கிறது. இவை சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களை முன் கொண்டு வருவதற்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இந்த சோசலிச ஜனநாயகம் இன்றியமையாத அமைகிறது. அரசியல் விதத்தில் நீதி வழங்கும் தாராளத்துவத்தில் இது வழங்கிட முன்மொழிகிறது. இந்த சோசலிச ஜனநாயகத்தின் அடிப்படை கம்யூனிச சித்தாந்தம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இது சமூக நலன், வளங்கள், நீதிகள் அனைத்துமே நிர்வகிக்கும் முறையை தீர்மானிக்கும் வகையில் இது அமைகிறது. சொத்து வழக்கு, பிற்பட்டவர்களுக்கான வழக்கு, பிற்படுத்தவர்களுக்கான வழக்கு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு இந்த சோசலிச பார்வை மிக இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. எனவே சமூக ஜனநாயகம் என்பது ஒரு சோசலிச பார்வையில் பின்தங்கிய மக்களுக்கு பெறப்படும் நீதி, நலன்கள், வளங்கள் பற்றி விவாதிக்கப்படுவதாகும். இவையே பின்னாளில் சமதர்ம சமத்துவத்திற்கும் சோசலிசம் என்ற கம்யூனிச சிந்தனைக்கும் வேரூன்றிய ஜனநாயகமாக அமைகிறது. எனவே ஒரு நிலையான ஜனநாயகம் என்பது எதன் அடிப்படையில் அமைகிறது என்றால் முதலில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் அமைந்து அவற்றை பாதுகாக்க சட்டமானது நீதித்துறை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தார்மீக பொறுப்புகள் மூலமாக இந்த ஜனநாயகத்துவை அமைகிறது. எனவே இந்த ஜனநாயகமானது மக்கள் நலனில் நேரடி பலனை வழங்குவதற்கு உறுதுணை புரிகிறது. எனவே ஜனநாயகம் இந்த 5 விவாதங்களை முன்வைத்தே தனி மனித சமத்துவத்தை பெற இன்றியமையாத அமைகிறது என்று காண முடிகிறது. இறுதியாக சமய சூழ்நிலை பற்றி சமத்துவம் பற்றிய கருத்துக்கள் ஆயும் பொழுது இங்கு சமயம் என்பது வெறும் பரப்பு நோக்கமல்லாமல் மக்களை சமமாக பாவிக்கும் நோக்கமாக அமைவது என்பதால் அரசியலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சமயம் என்பது தன் நலன் கருத்தில் மாறி புது நோக்கத்துடன் அமைந்தது. இந்த காலகட்டத்தில் தான் அரசு, சமுதாயம் என்று 3ஆக பிரித்து தனித்தனி நலன்களை வைத்து பேசப்பட்ட காலமாக அமைந்தது. இன்றையளவு ஜனநாயகத்தில் இந்த 3 விவாதங்களும் இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை.